நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீப்தி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது இல்லை? ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க நீங்கள். சில இடத்துல இம்ப்ரவைஸ் பண்ணியும் பாடிருக்கீங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. கிடைச்ச ஒரு பாக்கியம் என்னென்னா, தெலுங்கில் இந்த பாட்டு நானும் அண்ணா 2 பேரும் சேர்ந்து பாடிருக்கோம். அப்படியே பிரபாகர் சார் வந்து கிட்டத்தட்ட என்ன உங்கள் வயசுலேருந்து பார்த்துருப்பாரு, இன்னும் சின்ன பொண்ணாக கூட இருக்கலாம். அப்போ வந்து நான் பாடிருக்கேன். அவங்க எல்லாம் இப்போ கூட கச்சேரியிலெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுமா? பக்கத்தில் இருந்தால் எங்களுக்கும் தைரியமாக இருக்கும். இல்லை இந்த லெஃப்ட் சைடு பார்த்தோன்னே பயம் வந்துடும் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இந்த 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். பர்சனாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இருக்காரு. ஆமாம், ரொம்ப நல்லா பாடிருக்கேன் மேம். தேங்க்யூ மேம். காட் பிளஸ் யூ. இந்த நேரத்தில் என்னுடைய அனுபவம் சொல்ல ஆசைப்படுறேன். காரணம் என்னென்னா, நான் வந்த புதுசில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 44வது 45வது பாட்டு சிவாஜி ஐயாவுக்கு பாட வச்சுட்டார். பாட வச்ச பிறகு கங்கையம்மன் சாரோட என்னை வந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அவருக்கு மட்டும்தான் சொன்னார் ராஜா சார். நான் அங்கே போன உடனே கங்கையம்மன் சார் போயிட்டு, வணக்கங்க அண்ணே அப்படின்னா, வாப்பா என்ன விஷயமா வந்த அப்படின்னாரு சிவாஜி சார். ஒன்றும் இல்லைண்ணே, இது புதுசாக பாடுறேன், இந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா. இப்படி திரும்பி பார்த்தா நான் இல்லை அங்கே. எங்கன்னு பார்த்தா காலில் இருக்கேன், ஆல்ரெடி சாஷ்டாங்க நமஸ்காரத்தில் இருக்கேன். யார் இவ பொடி பையா, டே எந்திரி, நல்லா பாடுறான் அண்ணே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, யாருக்கு பாடா இவ அப்படின்னாரு. உங்களுக்கு தானே கங்கை சார் சொன்னதில்லை. எனக்கா இவனா? என் கண்ணில் அப்படியே கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு அவன், டென்ஷன். சார் அப்படின்னு பார்த்துட்டு, நல்லாயிரு, பொழைச்சிட்டு போ அப்படின்ட்டார். சத்தியமாக பொழைச்சிட்டு போ, நல்லாயிரு அப்படின்ட்டார். அந்த படத்தில் இன்னொரு பாட்டு கூட பாட வச்சார். அந்த அளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேருக்கு அவர் இன்றைக்கி வந்து இசை சோறு வச்சுருக்கிற அந்த
தெய்வம் வந்து அந்த 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 கும்பலில் நானும் ஒருத்தன். இதெல்லாம் இந்த 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 மேடையில் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நாளைக்கு அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.